அந்த மூதேவி கடையை போட்டான், ஒண்ணுமே ஓடல. இன்னைக்கு நம்ம பிரியாணி கடை போட்டிருக்கோம், ஓஹோன்னு ஓடி. கடவுளே, அவன் வாயை அடிக்கணும். இன்னும் வாழ்நாள் அவன் பேசவே கூடாது. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கலர் பார்த்தாலே நமக்கே சாப்பிடணும்னு தோணுதே. ஆஹா, ஒருவாளி சாப்பிட்டுதான் பாப்போமா. பிரியாணிமா, பிரியாணி வாங்க வாங்க. லீவ் விட்டாலும் விட்டாங்க, இதுங்களை ரெண்டுத்தையும் கட்டி மேய்க்கிறதும் பூனைய மடியில கட்டி வச்சுக்கிறதும் ஒண்ணு. மூஞ்சிங்களா பாரு எப்படி இருக்குது. வாங்க தாத்தா, அம்மா தான் ஊருக்கு போமா 100 ரூபாய் கொடுத்துதுல, எனக்கு அதுல ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. தாத்தா தாத்தா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடு. இது நம்ம சிக்கன் ரைஸ் கேக்குது, இது ஐஸ்கிரீம் கேக்குது. 100 ரூபாய் என்ன பார்த்தா ஒன்னும் பத்தாது. எங்கன்னா போக வேண்டியதுதான் நான். பிரியாணி பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி 30 ரூபா 40 ரூபா தானா, வாங்க. என்னடா இது, இந்த காலத்துல 30 ரூபா 40 ரூபாய்க்கு பிரியாணியா? நீ கேட்டல சோறு, உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்றேன். நீ கேட்டல ஐஸ்கிரீம், அது நாளைக்கு வாங்கி தரேன். மாமா 30 ரூபா 40 ரூபா தான். சென்னையில எங்கேயும் கிடைக்காத விலையில பிரியாணி நான் கொடுக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா, இது சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? வாயெல்லாம் ஊறுதுமா அப்படியே. இது சிக்கனும் இல்லாத மட்டனும் இல்லாத டேஸ்டான பிரியாணி. ஏம்மா, சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. உங்க 2 பேருக்கு எதனா புரிஞ்சுதா? கழுத வயசாகுது, உனக்கே புரியல. இப்ப நாங்க குழந்தைங்க தானே, எங்களுக்கு எப்படி புரியும்? நீங்களா குழந்தைங்க? 2ம் குரங்குங்க. ஏமா நீயாவது சொல்லுமா, என்ன பிரியாணிமா? ஐயோ, அதான் சொல்றேனே, டேஸ்டான பிரியாணி. பாருங்க, போட கூட பாருங்கல. அம்மா முடியலம்மா என்னால. ஒன்று சிக்கன்ல பிரியாணி செய்யலாம், இல்ல மட்டன்ல பிரியாணி செய்யலாம், இல்ல பீஃப்ல கூட பிரியாணி செய்யலாம், ஒட்டகத்துல கூட பிரியாணி செய்யலாம். ஆனா இது என்ன பிரியாணி சொல்ல மாட்டியா? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இது சிக்கன் பிரியாணி இல்ல, மட்டன் பிரியாணி இல்ல, அது வெஜ் பிரியாணி. பாருங்க, சோயா காய்கறி எல்லாம் போட்டு நிறைய செஞ்சிருக்கேன். இப்ப மாலை போட்டுக்கிறாங்களா நிறைய பேரு, அதனால வெஜ் பிரியாணி. என்னென்னமோ கணக்கு போட்டேனே, அட கரம் மூச்சுதா. இத்த சொல்றதுக்கா எவ்வளவு நேரம் என்ன இழுத்து அப்படியா? இதுங்களுக்கு 2த்துக்கும் 30 ரூபா 30 ரூபா 60 ரூபா காலி ஆகிடும். 40 ரூபா ஆட்டை போட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு பிரியாணி தானே வேணும். இப்போ பாருங்க, ஏம்மா 2 பிரியாணி போடு. ஏம்மா நல்லா வெஜ்ஜு போடு, சோயாலாம் நிறைய போடு. திகுது பச்சா என் பக்கத்துல பப்ளி மாசு, அது நிறைய சொன்னோம். இந்தாங்க, டேஸ்டான பிரியாணி ரெடி. இந்த பாப்பா. தாத்தா சைனீஸ் தரல. சைடிஷா? அவர் என்ன ஏரோப்ளான் செய்யறவர்? அவரு அதெல்லாம் கேட்கக்கூடாது. சைடிஷ் சொல்லு. சைனீஸ். ஐயோ, இது குண்டான மீங்கும் பழகுது, இது அண்டாவும் மீங்கும் பழகுதா. இன்னைக்கு நம்ம அவ்வளவுதான். கடவுளே, ஏப்பா காசு 60 ரூபாச்சு. ஏம்மா இந்தாம்மா, நீ கேட்ட 60 ரூபாய். பிரியாணின்னு சொல்லி வெஜ்ஜு பிரியாணியை கொடுத்து எங்க கிட்ட காசு ஏமாத்திட்ட. பாருமா, அடுத்த முறை வரம்பாரு, அப்பாவது ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ போட்டு வை. இது மாதிரி ஏமாத்தாதுன்னா வாங்கம்மா போலாம். பிரியாணி காலி. பிரியாணி வாங்கிட்டாங்க. வாங்கம்மா, அங்க ஒரு கடைக்குது, அங்க வாங்கி தந்துடுறோம். கடவுளே, மொத வியாபாரம் சூப்பரா போச்சு. இன்னும் இந்த பிரியாணி ஃபுல்லா நல்லபடியா விற்கணும். அது 2 பேர் வராங்களே. பொண்ணு வேலை போயிட்டு வந்துருக்கான், கொஞ்சம் விட்டுட்டே அங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். வா வாங்க வாங்க, பிரியாணி சூடா இருக்கு, சுவையா இருக்கு. வாங்கம்மா வாங்க. ஏய், பிரியாணி சாப்பிடலாம். அப்படி கல்யாண நாளைக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி தரல, இப்போ வாங்கி கொடுத்துட்டு போறியா நீ? ஏய், நேரத்தில் பிரியாணி தேவை, நான் வாங்கி தரேன். வாங்கி உனக்கு அப்போ பணம் எல்லாம் வாங்கி தரல, இப்போ பணம் வச்சுட்டு வாங்கி தரேன். இன்னும் 1000 தான் இருந்தாலும் நீ பின்னாடி தானே நீ. என்னையா சந்தேகம்? கல்யாணம் பண்ணியே பேரம் பேத்தி எடுத்து இப்போ அழகான பேத்தியா இருக்குது, இதுலன்னா உனக்கு சந்தேகம் வந்துச்சு? சந்தேகம் பல்லடி, உன் மேல இருக்கிற பாசத்துல சொன்னேன். ஏமா 2 பிரியாணி கொடுமா. இருக்கு இருக்கு. உங்களுக்கு 30 ரூபாய் பிரியாணி வேணுமா 40 ரூபாய் பிரியாணி வேணுமா? அதுனா 30 ரூபா பிரியாணி 40 ரூபா பிரியாணியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கு புரியுதாடி? உனக்கு பேசத்தே புரியாதான் 10 வருஷமா நான் ஊன் கொட்டின்னு இருக்கிறேன். எனக்கு வாட்சது நீ எப்படி இருப்ப? ஏமா பிரியாணி கொடுமா. 30 ரூபா பிரியாணி எப்படி இருக்கு, 40 ரூபா பிரியாணி எப்படி இருக்கா? எல்லாம் சாப்பிடுற மாதிரி டேஸ்டா தான் இருக்கும். இது நம்ம கிட்ட அது பெரிய வாட்சி கம்ப்ளைண்ட் போகுது. ஏமா 30 ரூபா பிரியாணி 40 ரூபா பிரியாணி கொடுமா. யோ, நான் வியாபாரம் பண்றது திமிரா பேசுறேன். பிரியாணி கொடுத்துருக்கு தமிழ்ல துட்டு வச்சுக்கிறியா? ஏமா துட்டு இல்லாத பிரியாணி சாப்பிட வரா, அதுலயே கூட துட்டு வச்சுக்கிறாரு. தரேன் தரேன். ஏமா பிரியாணி சொல்லிட்டு வெஜ் பிரியாணி போட்டுக்கிட்டா? ஆமா, நீ கொடுக்குற 30 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியா கொடுப்பாங்க? வெஜ் பிரியாணி தான் கொடுப்பாங்க. யாரு கட்டுப்படி ஆகும்? நீ சொல்லத கட்டாமா, சிக்கன் மட்டன் விக்கிற வேலைக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதா? ஏமா சரி, அதே கொடுமா நீ.
ஏமா என்னம்மா இது வெறும் சாப்பாடு மட்டும் குத்துறியா? இவனுக்கு மட்டும் காய்கறி எல்லாம் போட்டு குத்துக்கிறா? யோ வெறும் சோறு போட்டா 30 ரூபா, காய்கறி எல்லாம் போட்டா 40 ரூபா. காய்கறி எல்லாம் எவ்வளவு ரேட் விக்குது தெரியல. ஏமா இது மேல அநியாயம் பண்றீங்க நீங்க. எனக்கு கோயில்ல இப்ப அதோட இவ்வளவு கொடுப்பாங்க, இது போய் 30 ரூபான்றீங்க. யோ நீ குடுக்குற 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறியா? விருப்பம் தான் சாப்பிடல, டப்பல கொட்டுப்பா, ஆனா காசு கொடுப்பா. யோ சரியான வாயாடி கலக்குது, துட்டு குத்துருவாயா போலாம். ஓ என்னம்மா துட்டு என்னம்மா? போமா கிளம்பு. ஏன்பா சகாதேவ் மகாதேவ், நான் சொல்ல போற வேலை ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தான் தருவேன். நல்ல வேலை செஞ்சினா 600 ரூபாய் தருவேன். தம்பி கண்டிப்பா செஞ்சிடறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏன் நீ மட்டும்தான் சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். கண்டிப்பா பண்ணிடுறோம். டேய் தேவையில்லாத பேசாதடா. அன்னைக்கு வாழைப்பழ தோப்புல ஒரு ஜீப் ஃபுல்லா வாழைப்பழத்தை நீ துண்டு, ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எனக்கு குத்த. என்ன நியாயம் அது? தம்பி சண்டை போடாதீங்கப்பா, கம்முன்னு இருங்கப்பா. நாங்க எப்போ சண்டை போட்டோம்? சண்டை வந்தா எங்களுக்குள்ள சாப்பாட்டு கோசம் தான் வரோம் தெரியுமா? நீ சண்டை கூட போட்டிருப்பா, வாயை மட்டும் அப்படி வைக்காதப்பா, பயமா குத்துது. நீ முதல்ல மூஞ்ச வைங்க விட, என் வாய அப்புறமா சொல்லுவ. தம்பி தேவையில்லாத பேசாத, வா போலாம். பாப்பா போவோம். தம்பிங்களா வேலை ரொம்ப சுத்தமா இருக்கணும். நான் ஏன்னா ரொம்ப சுத்தக்காரன். நீங்க அடுத்த வாட்டி நல்ல வேலை செஞ்சீங்கன்னா அடுத்த வாட்டி கூட்டு போவேன். தினந்தனமோ நனப்பு என்ன தொலைக்கிறதே, கணங்கணமோ என்னை இழுத்து. ஆளே காணோம். அங்க என்ன பண்றீங்க? டேய் இல்ல வரேன். டேய் என்னடா நான் பேசினே சட்டியை பார்த்து நேரீங்க? அண்ணா அது ஒண்ணும் இல்லண்ணா, காலையில சாப்பிட மறந்துட்டோமா, இப்ப சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். ஏன்பா வேலை செஞ்சாதான்ப்பா காசு தருவேன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் இங்கே நின்னுக்கிறீங்க. எங்களுக்கு காசு கூட வேணும், சாப்பாடு தான் வேணும். டேய் எடிப்பா, எப்பா டபராவுல மூஞ்ச விட்டுவாங்க. முதல்ல பிரியாணி வாங்கி கொடு உங்களுக்கு. பிரியாணியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா? டேய் நீங்க செய்ய போற வேலைக்கு சம்பளம்லாம் தர மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் தான் வாங்கி தருவேன். பரவாயில்ல பிரியாணி குத்தா போதும். அம்மா முதல்ல பிரியாணி குடிலாம் சட்டியை மூடிட்டு வாங்க ரெண்டு பேரும். ஏப்பா 30 ரூபா பிரியாணி வேணுமா 40 ரூபா பிரியாணி வேணுமா? 30 ரூபாவா? 30 ரூபால 30 ஐட்டம் கொடுங்க எனக்கு. எனக்கு 40 ரூபாயில 40 வாட்டி கொடுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நல்லா அள்ளி வைங்க. இன்னும் சின்ன டப்பால வச்சிருக்கீங்க, பெரிய டப்பால வைங்க. 30 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும். என் தம்பிக்கு கொடுங்க. போடுங்க நல்ல பீஸா போடுங்க. 30 ரூபாய்க்கு இன்னும் பிரியாணி கம்மியா கொடுத்துக்கிறீங்க. 30 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க, இன்னும் 3 கிலோ பிரியாணியா கொடுப்பாங்க. எங்களுக்கு பத்தாதோ? பத்தாதுன்னா நான் அண்டா பிரியாணி தான் உங்களுக்கு கொடுக்கணும். தம்பி இதுல சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பத்தாது. அந்த அக்கா ஏதோ தொப்புல தருது, முண்டால கை விட்டு சாப்பிடுறோம். டேய் டேய் என்னடா பண்றீங்க? டேய் 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 உள்ள டேய் புடி ஏய் நில்ல. ஏக்கா என்ன எதுக்கா பூச்சா? நீ தான அவங்களுக்கு பிரியாணி கொடுக்க சொன்ன, மரியாதை 1000 ரூபாய் எடு. ஏக்கா 70 ரூபா தானே ஆயிடுச்சு. அவன் ஒரு 30 ஒரு 40. என்ன ஏங்க ஏமாத்த பாக்குறா? அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு தின்னா 70 ரூபா தான். குண்டாவுல அள்ளி அள்ளி திம்பாருங்க பத்தியா, அதுக்கு தான் 1000 ரூபாய். புறா கூமட்டை இல்ல 2 அடி வாங்குவேன். இந்தாக்கா புடிக்க என்ன விட்டுருக்கா, நான் போறேன். 1000 ரூபாய் 2 5 ரூபாய் நோட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? வேலை செய்ய கூப்பிட்டா நம்மளுக்கே வேலையை காமிச்சு போயிட்டானுங்க. பொண்டாட்டி கடை வச்சுக்கிறாளாம், அது என்ன வச்சுக்கிறான்னு பாக்கலாம் வா. அவ வைப்பா, என்னை விட பெரிய கடை வச்சு சம்பாதிச்சிருவாளா? ஏம்மா பாரு ஈ ஓடுது, முன்னாடி யாருமே வாங்க வரலையா? என்னை விட நீ பெரிய தோஸ்தா. நான் போண்டா கடை போட்டேன், சிக்கன் பக்கோடா கடை போட்டேன், அங்கே ஒன்றும் பப்பு எடுக்கல. ரேஷன் அரிசியில் வாங்கி எடுத்துன்னு வந்துட்டாரு பிரிஞ்சு, இங்கே அப்படியே வந்து வரிசையில் நிற்கிறாங்க பாரு. போடா கூமுட்டை பாரு, இந்த மிச்ச மீதி கூட உனக்கு உங்க அம்மாவுக்கு தான் வச்சுக்கிறேன். பிரியாணின்னு சொல்லி வெஜ் பிரியாணி வித்த பத்தியா, நித்தியாவா கொக்க. ஏம்மா இவ பொம்பளை இல்லை, பொம்பளைக்கே பொம்பளை. இந்தா அது மிச்ச மீதி பிரியாணி தின்ட்டு நீ உங்க அம்மா அந்த குண்டான கழுவி போடுங்க. அட பாவி. ஏம்மா பாத்தியா மக்களே, கட்டையும் கடை நல்லா இருக்குதா, நித்யா கடை நல்லா இருக்குதா, நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாமா போய் சாப்பிட்டு கை வைப்போம். அவன் கிடக்குறான் மூளை கெட்டவன் மக்களே.